வெல்கம் டு எஸ்ஆர்ஆர் ஆர்ட்ஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் கேன்வா ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு நெக் டிசைன் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேன்வா ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். கேன்வா ஆப்பை செலக்ட் பண்ண பிறகு கீழே ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்குவோம். அடுத்தது கஸ்டமர் சைஸை கிளிக் பண்ணி நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். A3க்கு 11x16 கொடுத்துக்கணும். அதை பிக்சல்னு இருக்கிறத இன்ச்சுன்னு மாற்றிக்கணும். வித்து வந்து 11 இன்ச்சு கொடுத்துக்கணும். ஹைட் வந்து 16 இன்ச்சு கொடுத்துக்கணும். அகலம் 11 இன்ச்சு இருக்கும், ஹைட்டு 16 இன்ச் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ச்சை மாற்றிட்டு அப்புறம் நீங்கள் கொடுத்தா தான் கரெக்டாக வரும். அடுத்தது க்ரியேட் எ நியூ டிசைனை கொடுத்துக்கலாம். A3 பேஜ் ஓப்பன் ஆயிரும். இப்படி பிளாங்காகவே வச்சுட்டு நம்ம வரைஞ்சோன்னா நம்ம எவ்வளோ நெக்கோட லென்த்து ஹைட்டு தெரியாது. அதனால நம்ம வந்து இதுக்கு வந்து ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி வர மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு என்ன செய்யணுன்னா மேலே உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸில் போய் ஆட் கிரிட்ஜஸ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கஸ்டம்ங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். அதில் நம்ம காலம் வந்து 11 கொடுத்துக்கணும். அதாவது அகலம் 11 இன்ச்சுக்கு பாக்ஸ் வர மாதிரி கொடுத்துக்கிட்டு இந்த இடத்த 0வாக மாற்றிக்கணும். கேப் வந்து 0வாக மாற்றிக்கிட்டால் தான் 1 இன்ச்சுக்கு நமக்கு ஸ்கொயர் பாக்ஸ் கிடைக்கும். அடுத்தது ரோஸ்க்கு போய்க்கலாம். ரோஸ் வந்து 16 வச்சுக்கணும். பாக்கி ரெண்டுத்துலேயும் 0 இருக்கிற மாதிரி வச்சு டன் கொடுத்துட்டோன்னா நமக்கு ஸ்கொயர் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். நமக்கு லைன் வேணுங்கிறதுனால எலிமெண்ட்ஸில் போய் எலிமெண்ட்ஸை கிளிக் பண்ணி அதில் மேலே சர்ச் பாக்ஸில் வந்து லைன்ஸ்னு கொடுத்துக்கலாம். லைனு கொடுத்துட்டு சர்ச் அமுக்கணுன்னா லைன்ஸாக வரும். லைன் உள்ள மாதிரியான பிக்சர்ஸாக வரும். அதில் நமக்கு எந்த லைன் வேணுமோ ஆல் கொடுத்திங்கன்னா நிறையா வரும். எனக்கு எந்த லைன் வேணுமோ அதை நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம நெக்கோடைய அகலம் என்ன வருதோ அதை எடுத்துக்க வேண்டியதான். இப்போ வந்து 2.5 நம்ம நெக் அகலம் வைக்கிறோன்னா இங்கே 5 இன்ச்சஸாக எடுத்துக்க வேண்டியதான். 5 பாக்ஸுக்கு எடுத்துக்கணும். சென்டர் பாக்ஸ் எங்கே வருதோ அதுலேருந்து 5 பாக்ஸஸை முன்னாடி பின்னாடி அது மாதிரி நவுத்தி 5 பாக்ஸஸாக எடுத்துக்க வேண்டியதான். அது மாதிரி இந்த லைனை ரொட்டேட் பண்ணுறா இருந்தால் இந்த ரொட்டேட் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, 2 ஆரோ மார்க் இருக்குல்ல, அதை அமுக்கணுன்னா ரொட்டேட் ஆகும். அதே ப்ளஸ் சிம்பிளை அமுக்கணுன்னா நம்ம வந்து மூவ் பண்ணலாம். மேலே கீழே சைட்லன்னு மூவ் பண்ணலாம். விரலை வச்சும் மூவ் பண்ணலாம், இல்லைன்னா அந்த ப்ளஸ் சிம்பிளை வச்சும் மூவ் பண்ணலாம். இப்போ எனக்கு இந்த லைன் ஸ்ட்ரைட்டாக இல்லை, அதனால் நான் வேறு ஒரு இதை யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரைட் ஆக்குறதுக்கு உள்ளதை பண்ண போகிறேன். அதுக்கு என்ன செய்யணுன்னா அந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இது பண்ணால் தான் அந்த மாதிரி வரும். நட்ஜின்னு இருக்குல்ல, இதுவும் மூவ் பண்ணுறதுக்குள்ளே தான். இந்த பாருங்கள், லைட்டாக அந்த ஆரோ அமுக்குனா மூவ் ஆகும், அந்த சைடு ஆரோ அமுக்குனா இந்த சைடு மூவ் ஆகும். அதே டவுன் அமுக்கணுன்னா டவுன் ஆகும், அப் அமுக்குனா அப் ஆகும். இப்போ எனக்கு செலக்ட் ஆகாதனால நான் அமுக்கும் போது இது பண்ணலை. இப்போ இந்த லைனை நான் ஸ்ட்ரைட்டாக கேட்க போகிறேன். கிராஸாக இருக்குது, அதனால் அந்த லைனை ஸ்ட்ரைட்டாக கேட்குறேன். ஸ்ட்ரைட் ஆக்கிட்டேன். இப்போ இதை மூவ் பண்ணிக்கலாம். நான் வந்து 5 இன்ச்சு தான் நெக் லைன் நெக்கோட அகலம் 5 இன்ச்சு வைக்க போகிறேன். அதனால் 5 இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி சென்டர்லேருந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நகர்த்திக்கிறேன். எவ்வளோ அளவு எனக்கு வேணுமோ அந்த அளவு நகர்த்திக்கிறேன். அது மாதிரி மேலே ஒரு பாக்ஸை விட்டுட்டு வரைஞ்சிக்கிறேன். மேலே ஒரு பாக்ஸை விட்டுக்கிறேன். இப்போ நான் நெக்கோட ஹைட்டு வந்து 8 வைக்க போகிறேன். இப்போ இந்த லைன்ஸே எனக்கு 8 பாக்ஸஸ் இருக்குது. அதனால அதை நான் குறைச்சிக்கிறேன். 6ஆக குறைச்சிக்கிறேன்.
குறைச்சிட்டு அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணியிருக்கிறேன். டூப்ளிகேட்னால் அந்த ப்ளஸ் சிம்பிள் கீழே இருக்குல்ல, அதை அமுக்குனிங்கன்னா அதே மாதிரியே இன்னொரு கோடு வந்துடும். என்ன பிக்சர் பண்ணுறோமோ அதே மாதிரியே வந்துடும். அந்த 2 பாக்ஸ் மாதிரி உள்ளதை தான் டூப்ளிகேட்டு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி அதே மாதிரியே நம்ம செலக்ட் பண்ண லைன் மாதிரியே இன்னொரு லைன் வந்துடும். அந்த லைனை நமக்கு எங்கே வேணுமோ அதை அங்கே வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ எனக்கு வந்து கொஞ்சோண்டு மேலே இருக்குது, ஒரு கட்டம் மேலே இருக்குது, அதனால் அதை வந்து லைட்டாக கீழே இறக்கிக்கிறேன், கரெக்டாக வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் நெக்கோட அகலம் வந்து 5 வச்சுருக்கேன். நீங்கள் 6 வேணாலும் வச்சுக்கலாம். 6னால் ஒரு கட்டம் பக்கத்தில் தள்ளி இருக்கணும். இப்போ 1 2 3 4 5 வச்சுருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு கீழே கர்வ் லைன் மாதிரி வரணும். அதுக்கு என்ன செய்யணும்னா எலிமெண்ட்ஸ்குள்ளார போகணும். எலிமெண்ட்ஸில் போய் செமி சர்க்கிள்னு டைப் பண்ணணும். செமி சர்க்கிள்களை டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா செமி சர்க்கிள்லாம் நிறையா வரும். அதில் சிஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ சிஆல் கொடுத்து இல்லை நிறையா இது ப்ரோ வெர்ஷன் இருக்கும், நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்துட்டு இது வந்து இந்த சைடு இருக்குது, அதை வந்து நான் வந்து இந்த நெக்கு லைனுக்கு ஏற்ற மாதிரி மாத்திரா இருந்தால் என்ன செய்யணும்னா இந்த ஃப்ளிப்புங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். ஃப்ளிப்புன்னு இருக்கிற ஏரோ மார்க் போட்டிருக்கு பாருங்கள், அதை ஃப்ளிப்பு, அதை யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ளிப் வெர்டிக்கல்னு கொடுத்தீங்கன்னா தலைகளாக மாறிடும். நமக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி ஆகிடும். இப்போ நமக்கு அந்த லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை வந்து மாற்றி வச்சுக்கணும். இப்போ ஒரு சைடு எனக்கு வந்துருச்சு, இன்னொரு சைடு வர்றதுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ ஹைட் வந்திருக்குன்னு பார்த்தா 8 கிட்ட வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு அந்த லைன் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கான்னு பார்த்தா இங்கே கொஞ்சோண்டு கேப் தெரியுது பாருங்கள். இப்போ எனக்கு கொஞ்சோண்டு மேலே ஏற்றி வச்சுக்கிறேன். இப்போ கரெக்டாக இந்த சைடு கரெக்டாக வந்துருச்சு. இந்த சைடு கொஞ்சோண்டு அந்த லைன்லேருந்து கொஞ்சோண்டு விலகி இருக்குது. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து கரெக்டாக வச்சுக்கிறேன். இப்போ ரெண்டுமே கரெக்டாக வந்துட்டு அந்த நெக்லைன் அழகாக கரெக்டாக வந்துட்டு. நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கணும் அது கரெக்டாக நெக்லைனோட கரெக்டாக வந்திருக்கான்னு, இல்லாட்டினா நம்ம மாற்றி வச்சுக்கணும். இப்போ எனக்கு ஹைட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தா கரெக்டாக 8 வந்திருக்கு. முன்னாடி 8ஓட கொஞ்சோண்டு கூட வந்தது, இப்போ கரெக்டாக 8 வந்திருக்கு. இந்த நெக் வந்து 8 இன்ச்சஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அதுக்கு ஃப்ளவர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஃப்ளவர் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு எலிமெண்ட்ஸில் போய் ஃப்ளவர் அவுட்லைன்னு சர்ச் பாக்ஸில் கொடுத்துக்கலாம். ஃப்ளவர் அவுட்லைன்னு கொடுத்துட்டு சர்ச் அமுக்குனிங்கன்னா நிறையா அவுட்லைன்ஸ் வரும். ப்ரோ வெர்ஷன் நிறையா இருக்கும், நம்ம ஃப்ரீ வெர்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம். லோட்டஸ் டிசைன் நிறையா டிசைன்ஸ் இருக்கும். நமக்கு எது தேவையோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். நிறையா ஃப்ளவர்ஸ் இருக்குது. எனக்கு நான் என்ன ஃப்ளவர் செலக்ட் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். நான் இந்த லோட்டஸ் மாதிரி உள்ளதை செலக்ட் பண்ண போகிறேன். இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளவரை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஃப்ளவர் வந்து இந்த சைடு இருக்குது. இந்த ஃப்ளவரை நான் இந்த சைடு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதனால ஃப்ளிப் வெர்டிக்கல் கொடுத்துக்கிறேன். எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சுக்கலாம். ஃப்ளிப் வெர்டிக்கல் கொடுத்துட்டு நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளவரை நம்ம எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு பெருசாக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது சென்ட்ரல், இந்த ஃப்ளவர் சென்ட்ரலாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த அந்த ஃப்ளவரை கிளிக் பண்ணி மூவ் பண்ணும்போது நடுவில் அந்த ரெட் கலர் லைன்ஸ் மாதிரி வரணும். அந்த லைன்ஸ் கரெக்டாக வந்ததுன்னா நம்ம சென்ட்ரலில் வச்சுருக்கோன்னு அர்த்தம். இப்போ நமக்கும் போது லைன்ஸ் வருது பாருங்கள், ரெட் கலர் லைன்ஸ் வருதுன்னா அப்போ நம்ம அந்த சென்டரில் வச்சுருக்கோன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இது அப்படியே எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சுட்டு அதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளவரை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி உள்ளதை கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரொட்டேட் சிம்பிளை அமைக்கி ரொட்டேட் பண்ணி நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்க வேண்டியதான். இப்போ வச்சாச்சு. திருப்பி இதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு
அந்த நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். கேப் விட்டுட்டு இந்த ஒரு ஃப்ளவருக்கும் இன்னொரு ஃப்ளவருக்கும் எவ்வளோ கேப் வேணுமோ அந்த கேப்பை விட்டுட்டு அதை அந்த ஃப்ளவரை வச்சுக்க வேண்டியதான். திருப்பி இதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். மேலே அப்படியே வச்சுக்கணும். இப்போ ஒரு சைடு வரைஞ்சாச்சு. கேப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு முடிச்சாச்சு. இதை அடுத்த சைடு இது பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இந்த 2 ஃப்ளவரையும் குரூப் பண்ண போகிறேன். குரூப் பண்ணுறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவரை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இந்த 3 டாட் இருக்குது பாருங்கள், இதை க்ளோஸ் பண்ணி கீழே இது மேலே அந்த 3 டாட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் மல்டிபிள்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம வந்து எத்தனை ஃப்ளவர்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் கொடுத்தா தான் குரூப்பிங்கிறது வரும். திருப்பி பாருங்கள், ஒரு ஃப்ளவரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மேலே உள்ள ஒரு 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கணும். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே செலக்ட் மல்டிபிள்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த ஃப்ளவரையும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இதை க்ளோஸ் பண்ணால் தான் அந்த குரூப்புங்கிறது வரும். அதை குரூப் கொடுத்திங்கன்னா குரூப்பிங் ஆகிடும். குரூப் ஆகின பிறகு அதை காப்பி கொடுத்திங்கன்னா திருப்பி காப்பி ஆகிடும். அதை அப்படியே நம்ம வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த சைடு வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு இருக்குது இந்த ஃப்ளவரு. அதை என்ன செய்யலான்னா ஃப்ளிப் யூஸ் பண்ணி இந்த சைடு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம 2த்தையும் வச்சுட்டு கீழே ஃப்ளிப்புங்கிற ஆப்ஷன் இல்லை, அதனால் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு இதை ஒண்டி செலக்ட் பண்ணிக்கலாம். 2ம் செலக்ட் ஆகிருக்கும் போது ஃப்ளிப்புங்கிற ஆப்ஷன் இல்லை, அதனால் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளவரை ஒண்டி செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ண பிறகு கீழே பார்க்கும்போது ஃப்ளிப்புங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஃப்ளவரை ஒண்டி செலக்ட் பண்ணிட்டா ஃப்ளிப்புங்கிற ஆப்ஷன் வருது. இப்போ அந்த ஃப்ளிப்பை கொடுத்துக்கிறேன். ஃப்ளிப்பை கொடுத்துட்டு ஃப்ளிப் வெர்டிக்கல்ங்கிறத கொடுத்துக்கலாம். இப்போ மாறிடுச்சு. அடுத்ததையும் செலக்ட் பண்ணி ஃப்ளிப் வெர்டிக்கல் கொடுத்திங்கன்னா இந்த சைடு வந்துட்டு இப்போ ரொம்ப அந்த நெக்லைனை ஒட்டின மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சோடு மூவ் பண்ணுறதுக்காக அதை கிளிக் பண்ணிவிட்டு நட்ஜு கொடுத்துக்கலாம். நட்ஜை கொடுத்து லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், மூவ் பண்ணியாச்சு. இந்த நெக்லைன் விட்டு லைட்டாக மூவ் பண்ணியாச்சு. திருப்பி இதை காப்பி கொடுத்து இந்த ஃப்ளவரை காப்பி பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், நெக்லைன் மேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிசைனுக்கு வாட்டர் மார்க் கொடுக்க போகிறேன். அதுக்கு டெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஹெட்டிங்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கலாம். நான் 2 வாட்டி கிளிக் பண்ணனால 2 வந்துச்சு, ஒன்று டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் ஹெட்டிங்னு இருக்கிறதுல எஸ்ஆர்ஆர் ஆர்ட்ஸ் வேர்ல்டுன்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் வாட்டர் மார்க் பண்ணுறாருந்தா அந்த ஆட் ஹெட்டிங்கில் போய் தான் அதை இது பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். எஸ்ஆர்ஆர் ஆர்ட்ஸ் வேர்ல்டுன்னு டைப் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பிளாக் கலரில் இருக்குது, நான் அதை கலரை சேஞ்ச் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். அதனால் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கலர்ஸ்னு இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். கலர்ஸில் போய் இந்த கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குல்ல, அதில் போய் எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த லைட்டாக தெரிகிற மாதிரி வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அதனால் லைட்டாக தெரிகிற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொம்ப அந்த ஃப்ளவர் கிட்ட இல்லாமல் நான் வந்து அதை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இந்த ரொட்டேட் 2 ஆப்ஷனை யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி அதை சின்னதாக்கி சென்டரில் வர மாதிரி வச்சுக்கிறேன். இப்படி தான் ஒரு நெக் டிசைன் மேக் பண்ணி வாட்டர் மார்க் கொடுக்கணும். இப்போ இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறது எனக்கு வேணாம், நான் டிசைன் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டேன். அதனால் திருப்பி செட்டிங்கில் போய் கிளியர் கட்ஜஸை கொடுத்துடலாம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ ஒரு நெக் டிசைன் நாமே மேக் பண்ணியாச்சு. இதை டவுன்லோட் கொடுத்திங்கன்னா அப்படியே டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆன இமேஜ் வந்து கேலரியில் இருக்கும், நம்ம போய் கேலரியில் போய் எடுத்துக்கலாம். லைக் போடாதவங்க இப்போ லைக் போட்டுருங்க. டவுன்லோட் ஆகிடுச்சு.
டவுன்லோட் ஆன இமேஜெலாம் நம்ம கேலரியில் இருக்கும், அதில் போய் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளே ஓனாக ஒரு நெக் டிசைனை கேன்வா ஆப்பை யூஸ் பண்ணி மேக் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.